இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாவை தூக்கி மக்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிறதுக்கு காரணம் டாக்டர் அர்ஜுனா எதையுமே ஒழிச்சு மறைக்கிறீல, எல்லாத்தையும் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறார். இதுதான் நடக்குது, இப்படித்தான் நடக்குது, இப்படி தான் நான் கதைச்சினா, இப்படி தான் அவைய சொன்னவே, இப்படி தான் ஏமாத்தினவே என்று சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லும்போது மக்களுக்கு தெரிய வருது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றி ஒரு முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் இது உண்மையிலேயே சுமந்திரன் தான் சொன்னதா என்று சொல்லி உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கருத்தை சொல்லி வச்சுக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க ஒரு இனவாதி என்று சொல்லியிருக்கார் சுமந்திரன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லித்தான் பொதுவான ஒரு கருத்து இருக்குது. நாங்கள் கூட அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தலையும் கூட சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் ஆதரிப்பார். தமிழரசு கட்சி ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் ஆதரிக்கும் என்று சொல்லி பொதுவாக நம்பப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற முடிவை தமிழரசு கட்சி எடுத்திருக்குது. அப்படின்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில் என்ன முரண்பாடு, என்ன முட்டுப்பாடு என்று கேட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னணியில் ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதை என்னென்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கடந்த 8 வருஷமாக இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படையில. 8 வருஷமாக மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் இலங்கை அரசாங்கம் காலத்தை இழுத்தடிச்சு கொண்டிருக்குது. அவ்வளோ ஒரு ஜனநாயக ஆட்சி அங்கே நடந்து கொண்டு இருக்குது. 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு சட்ட மூலம் இருக்குது தானே, ஒரு சட்டம் இருக்குது தானே. அந்த சட்டம் பழைய சட்டம். அதை நாங்கள் மாற்றி புது சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி அந்த பழைய சட்டத்தை இல்லாமல் பண்ணவே 2017ஆம் ஆண்டு இல்லாமல் பண்ணி போட்டு புது சட்டம் கொண்டிருக்கணும் தானே. ஆனால் கொண்டு வரையில கடந்த 8 வருஷமாகவே புது சட்டம் கொண்டுறையில. எனவே தேர்தலை நடத்துறதுக்கு எங்கள்கிட்ட சட்டம் இல்லை என்று சொல்லி போட்டு தேர்தலே நடத்தாமல் இருக்குது இலங்கை அரசு மாகாண சபைக்கு. அப்படி ஒருவேளை மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் இப்போ திரும்பவும் வட மாகாண சபை இயங்கி கொண்டிருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதுக்குள்ள லஞ்ச ஊழலெல்லாம் செய்வினம், அது வேறு பிரச்சனை. இருந்தாலுமே கூட மாகாண சபை ஒரு மாகாண முதல்வர் என்று சொல்லி ஒரு ஆள் இருப்பார். அது ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கும். அப்போ இடையில ஒரு கதை வந்தது என்று சொன்னால் பழைய சட்டத்தையே பயன்படுத்தி தேர்தலை நடத்துவோம், புது சட்டத்தை பிறகு இயற்றுவோம் என்று சொல்லி அந்த பழைய சட்டத்தையே திரும்ப கொண்டு வரதுக்கு நேற்று பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று அது கொண்டு வர்றதுக்கு இருந்தது. இருந்தாலுமே கூட ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலையிட்டு கடைசி நேரத்தில் அதை இல்லாமல் செய்துட்டார். அதை அக்டோபர் மாத கடைசிக்கு ஒத்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லி இப்போ தகவல்கள் வந்திருக்குது. இதுதான் இப்போ சுமந்திரனுடைய கோபம். ஏன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிக்கிற காரணத்தால் அதனால் கோவப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த சட்ட மூலத்தை இல்லாமல் செய்துட்டார், இதை ஒத்தி வச்சிட்டார் என்று சொல்லி இப்போ செய்திகள் வந்திருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செல்ல பிள்ளை என்று தான் நாங்கள் பொதுவாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒன்றில் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க பக்கமே இருக்கணும், அவருடைய பக்கமே இருந்து அவரோட கதைச்சி பேசி வாங்க வேண்டிய உரிமைகளை வாங்கணும், அது ஒன்று. அப்படி இல்லை என்று சொன்னால் எப்போவுமே எதிர்ப்பக்கம் இருக்கணும், அதாவது தமிழ் மக்களுடைய பக்கம் இருக்கணும். அதுவும் இல்லை. கொஞ்ச காலம் இஞ்சால, கொஞ்ச காலம் அங்கால, நேற்று வரைக்கும் அங்கே, இன்றைக்கு இஞ்ச என்று சொல்லி மாறி மாறி அலையிறபடியால் கடைசியாக ஒன்றுமே கிடைக்கல. இதில் இன்னும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. தமிழரசு கட்சி ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் ஆதரிக்கும் என்று சொல்லி பொதுவாக நம்பப்பட்டது. அப்படி ஒருவேளை ஆதரிக்கிற முடிவை எடுத்திருந்தா நேற்று அந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டு மாகாண சபைக்கு தேர்தல் நடத்துகிற ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. அரசாங்கம் அதை இழுத்தடிக்கத்தான் முயற்சி செய்யும், அது வேற பிரச்சனை. இருந்தாலுமே கூட தமிழரசு கட்சியினுடைய தலையில பழியை போட்டுட்டு அரசாங்கம் தப்பிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இது ஒரு விஷயம். அதனால தான் நான் சொல்றேன், நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிறதாக இருந்தால், அதாவது தமிழரசு கட்சி ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரிக்கணும் என்று நான் சொல்லல. நீங்கள் ஆதரிக்கிறதா இருந்தால் ஒன்றில் அவற்றை பக்கம் நிற்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் எப்போவுமே சஜித்தின் பக்கம் நிற்கணும். ஒன்றில் ஆளுங்கட்சி பக்கம் நிற்கணும் அல்லது எதிர்கட்சி பக்கம் நிற்கணும். மாற்றி மாற்றி இங்காலையும் அங்காலையும் ஓடிக்கொண்டிருந்தால் கடைசியாக அதில் பாதிக்கப்படுறது தமிழாக்கள் தான். இன்றைக்கு தமிழாக்களுக்கு மாகாண சபையும் இல்லை, தேர்தலும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற கட்டத்துக்கு நிற்கிது. அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் தமிழரசு கட்சி எடுத்த இந்த ஒரு தவறான முடிவு என்று சொல்லி சொல்லப்படுது. சரி, தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கு தானே. அப்போ நான் நேற்று முந்தின நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் என்ன டீல் என்று சொல்லி தமிழரசு கட்சிக்கும் சஜித் அணிக்கும் இடையில என்ன டீல், அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்வார்களா என்று சொல்லி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்போ எனக்கு கிடைச்சிக்கிற நம்பகரமான தகவல்கள் அடிப்படையில் ஒரு டீலுமே கிடையாதான், ஒரு விதமான டீலும் கிடையாது. கண்மூடித்தனமாக வேலை ஆதரிக்கணும், அவ்வளோதான். ஒரு எழுத்து மூலமான ஒரு ஆதாரமோ, எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கையோ, அல்லது ஒரு சரியான ஒரு வாக்குறுதியோ எதுவுமே கிடையாதாம். சும்மா ஒரு கண்மூடித்தனமாக திடீரென்று ஆதரிக்கிறமாம் இலங்கை தமிழரசு கட்சி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவே சேனாதிராஜா முதல் நாள் சொன்னவர்,
தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு எடுத்த இந்த முடிவை வந்து நான் எதிர்க்கிறேன், எனக்கு இது தெரியாது, எனக்கு தெரியாமல் எடுத்த முடிவு என்று சொல்லி பிறகு பார்த்தா ஒரு 15 மணித்தியாலம் கழிச்சு திடீரென்று பெல்ட்டி அடித்து இல்லை மத்திய குழு எடுத்த முடிவை வந்து நான் கட்டுப்படுறேன், அதை ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து கதையை மாற்றி சொன்னவர் மாவே சேனாதிராஜா. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு பார்த்தா மாவே சேனாதிராஜா அவர்களுடைய மகனுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பரப்புரைக்காக அவருக்கு காசும் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியில் இருந்தாலுமே கூட சமூக வலைத்தளங்களில் அப்படியான ஒரு செய்தியோடு பரவி கொண்டிருக்குது. இருந்த போதிலும் கூட அவருடைய மகனுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்காம். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பதவி கொடுக்காட்டி உங்களுக்கு ஒரு நிலப்பாடு, உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பதவி கொடுத்தா ஒரு நிலப்பாடு, இதுக்கு ஒரு நிலப்பாடு, அதுக்கு ஒரு நிலப்பாடு. இங்கே வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய நலனை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை, எந்த விதமான ஒரு உடன்படிக்கையும் இல்லாமல், எழுத்து மூலமான எந்த விதமான ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக ஆதரிக்குது சஜித் அணியை தமிழரசு கட்சி. இதுதான் உண்மை. ஒருவேளை அப்படி ஒரு ஒப்பந்தம் இருந்தால், ஏதாவது உடன்படிக்கை இருந்தால், என்னென்ன விதமான டீல் இருந்தால் அதை வந்து வெளிப்படையாக சொல்லட்டும். இதை நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், ஓப்பனாகவே கேட்குறேன், வெளிப்படையாக வந்து மக்களுக்கு சொல்லட்டும். ஏன் மக்களுக்கு ஒழிக்கிறீங்கள்? ஏன் மக்களுக்கு வந்து மூடி மறைக்கிறீங்கள்? மக்களுக்காக தானே நீங்கள் அரசியல் செய்கிறீங்கள். மக்கள் தானே உங்களுக்கு வாக்களித்து உங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி வச்சிருக்கிறோம். மக்கள் தானே உங்களை நம்பி நான் தமிழரசு கட்சி ஏதாவது நல்லது செய்யும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்களுக்கே நீங்கள் உண்மைகளை சொல்லாமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சு எந்த விதமான விஷயத்தையும் வந்து வெளியில் கசிய விடாமல் ரகசியமாக வச்சிருந்தா மக்கள் எப்படி உங்களை தொடர்ந்து நம்புவினம்? எப்படி உங்களை நம்பி வாக்களிக்கிறது? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த சந்தர்ப்பத்தில் தான் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அப்போ இருந்தே சாவச்சேரி மருத்துவமனையில் அப்போ இருந்தே சொல்லி கொண்டு வரார், நாங்கள் வந்து அரசியல் கட்சிகளோட பேசுவோம், பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம், அவர்களோட வந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்போம், எல்லா கோரிக்கைகளையும் வந்து எழுத்து மூலம் வாங்கி எடுப்போம், எழுத்து மூலம் வாங்கி எடுக்கிற அந்த கோரிக்கைகளை வந்து பொதுமக்களுக்கு சொல்லுவோம், அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லி அப்பயே சொன்னவர். எல்லாத்தையும் வந்து எழுத்து மூலம் வாங்கி எடுப்போம் என்று சொல்லி. ஆனால் எழுத்து மூலம் வாங்குற அந்த ஒரு நடைமுறைக்கு எந்த ஒரு சிங்கள அரசியல் கட்சியும் வந்து தயாராக இருக்காது. எழுத்து மூலம் என்ற ஒரு கதையை கதைச்சாலே அவர்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும், நைஸாக வந்து கலட்டி விட்டுருவினோம். ஏன்னு சொன்னால் எழுத்து மூலம் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அது பின்னுக்கு வந்து சட்டச்சிக்கலை கொண்டு வரும், நிறைய ஆபத்துகளை கொண்டு வரும் என்று சொல்லி அவைக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் எப்படியோ தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு குப்பையை போட்டுட்டு தங்களுடைய வேலையில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே அதுக்கையும் தேவையில்லாமல் எழுதி தேவையில்லாமல் கையெழுத்தெல்லாம் வச்சு தேவையில்லாமல் பேப்பர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். அதனால தான் வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களால் எந்த ஒரு கட்சியோடையும் ஒரு உடன்படிக்கைக்கு போக முடியலை. எல்லா இடமும் ஒரு முரண்பாடு வந்தது காரணம் வந்து இவர் வந்து வெளிப்படையாக உண்மையாக நேர்மையாக கேட்பார், இதை செய்வியா அதை செய்வியா அதை செய்வியான்னு கேட்பார். அவையில் வந்து இழுத்தடிப்பினம். அப்போ இழுத்தடிக்கிற ஒரு தரப்பாலையும் நேர்மையாக கேட்கிற ஒரு தரப்புக்கும் வந்து எப்போவுமே ஒத்து வராது, அது வந்து ஒரு இடத்துல வந்து இணையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேவிபி கட்சியோட வந்து டெலிஃபோனில் கதைச்சவர் தானே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள். அதில் வந்து டாக்டர் இந்திமாண்டு கதைச்சா தானே அவா சொல்கிறா, நீங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்கு விரைக்குள்ள வந்து இதய சுத்தியோட வாங்கோ, நீங்களாகவே வந்து இணையுங்கோ, எங்களோட கட்சியோட வந்து ஒன்றிணையுங்கோன்னு சொல்லி. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கக்கூடாது, தமிழ் மக்களுக்கு அதத்தா இதத்தான்னு சொல்லி எதுவுமே கேட்கக்கூடாது, நீங்களா வெளியே வந்து எங்களுடைய கட்சியில் சேர்ந்து எங்களுடைய கட்சிக்காக வந்து பாடுபடணும்ன்றதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அரசியலுக்கு அப்போ தான் புதுசாக வந்திருக்கிறா ஒரு இளம் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை விட வயசு குறைஞ்சவா, அவாவே கேட்குறா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நீங்களா வந்து இணையுங்கோன்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் நான் அன்றைக்கே கேட்டிருந்தேன், நான் அரசியலில் வந்து இந்த பழந்துண்டு கொட்டை போட்டுன்னு சொல்கிற அப்படியான மூத்த அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்க மாதிரியான அரசியல்வாதிகள் என்ன செய்வினம்? அவ்விதம் அதே தான், எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. இப்போ தமிழரசு கட்சி வந்து சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறது வந்து எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, எழுத்து மூலமாக எதுவுமே கிடையாது, கண்மூடித்தனமான ஆதரவு. இந்த ஆதரவு இப்போ எப்படி ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு இனவாதி, அவர் வந்து தமிழ் மக்களை வந்து ஏமாத்திட்டார், தமிழ் மக்களுக்கு வந்து துரோகம் செய்துட்டார், தமிழ் மக்களை வந்து பழி வாங்கிட்டார் என்று சொல்லி சுமந்திரன் சொல்கிறாரோ, இதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து சஜித் பிரேமதாசா ஒரு இனவாதி, சஜித் பிரேமதாசா எங்களை ஏமாத்திட்டார், சஜித் பிரேமதாசா தமிழ் மக்களை வந்து பழி வாங்கிட்டார் என்று சொல்லத்தான் போறீங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஆதரவுன்றது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாதது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சலுகைகளையும் ஒரு சில பதவி சுகங்களையும் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த ஆதரவு. இதில் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. இதெல்லாமே போய் இல்லை எங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால், இல்லைங்க தமிழரசு கட்சி சொல்லுமாக இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் வந்து சொல்லுங்கள். அல்லது உங்களை வந்து சிங்கள
கட்சிகள் வந்து ஏமாத்தினம் என்று சொன்னால் அதையும் வந்து வெளிப்படையாக சொல்லுங்க. மக்கள் மத்தியில் வந்து கையை உயர்த்தி கொண்டு இங்கே பாருங்க நாங்கள் இப்படி கலைச்சினாங்க, எங்களை ஏமாற்றி போட்டாங்க, எங்களுக்கு இடையில எந்த ஒரு ஒப்பந்தமும் போடுறதுக்கு விடுறாங்க இல்லை, ஒப்பந்தத்தில் வந்து சைன் வைக்கிறாங்க இல்லை என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லுங்க மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லும்போது மக்கள் வந்து மன்னிப்பினம். ஓஹோ இதுதான் நடக்குது போல நடக்குன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு கொள்வினம். இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாவதிக்கு மக்கள் தலையில தூக்கி வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து எதையுமே ஒழிச்சு மறைக்கிறீங்கள, எல்லாத்தையும் வந்து தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்றாரு. இதுதான் நடக்குது, இப்படித்தான் நடக்குது, இப்படித்தான் நான் கலைச்சினா, இப்படித்தான் அவைய சொன்னவே, இப்படித்தான் ஏமாத்தினவே என்று சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லும்போது மக்களுக்கு தெரிய வருது, ஓஹோ இதுதான் நடக்குது, இப்படித்தான் நடக்குது என்று சொல்லி. அப்போ மக்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. நீங்க என்னடான்னு சொன்னா உங்களோட மக்களுக்கும் உண்மை இல்லை, சிங்கள கட்சிகளுக்கும் உண்மை இல்லை, ஆளுங்கட்சிக்கும் உண்மை இல்லை, எதிர்கட்சிக்கும் உண்மை இல்லை, யாருக்குமே உண்மை இல்லாமல் ஒரு அசமடக்கு என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி ஒரு அசமடக்கு மாதிரி இருந்து கொண்டு எதுவுமே வெளிப்படையாக சொல்லாமல் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள வர உங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு இப்படி இருந்தால் எப்படி மக்கள் மத்தியில் வந்து அரசியலை செய்ய முடியும்? பிறகு நீங்கள் 5 வருஷம் கழிச்சு வந்து கை உயர்த்து தான் போறீங்க மக்கள் மத்தியில், அரசாங்கம் எங்களை ஏமாற்றி போட்டது என்று சொல்லி. எனவே இலங்கை தமிழரசு கட்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்களுக்கும் சஜித் பிரேமதாச அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் என்ன, அதாவது வெளிப்படையாக சொல்லுங்க, நிபந்தனைகள் என்ன, என்னென்ன கோரிக்கைகளை நீங்க வச்சுக்கிறீங்க, அதுகளை வந்து வெளிப்படையாக சொன்னீங்கன்னு சொன்னா மக்களாகிய எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.